பொதுவாக நம்ம ஜோதிடத்தில் வந்து 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம் இந்த 3 திரிகோணமும் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். 12 பாவங்களும் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இந்த 2, 6, 10 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா காலையில் நம்ம தூங்கி ஏந்திரிப்போம். ஏந்திரிச்சோடனே நம்ம முழிக்கக்கூடிய நம்ம எங்கே பார்க்குறோமோ அந்த இடம் தான் நமக்கு 2ஆம் பாவம். நம்ம லக்ன பாவம். நம்ம எங்கே வெளியில் பார்க்குறோமோ அது 2ஆம் பாவம். ஸோ அந்த அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2ஆம் பாவம் வந்து நம்ம காலையில் ஏந்திரிச்சோடனே அடுத்த கட்ட செயல்பாடுகள் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிக்கும். நம்மளுடைய பேச்சு, சொல்லாற்றல் அதெல்லாமே ஆல்ரெடி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. இப்போது ஏன் இந்த 2ஆம் பாவத்தை இவ்வளோ முக்கியமாக நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயத்தை இதுக்குள்ளார வந்து பதிவு பண்ணிடுறேன். மேச லக்னத்துக்கு 2ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் சுக்கிரன், செவ்வாய்க்கு சமமான கிரகம், பகை கிடையாது. ரிஷப லக்னத்துக்கு 2ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் புதன், சுக்கிரனுக்கு நட்பு கிரகம். மிதுனத்துக்கு 2ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் கடகம், புதனுக்கு பகை கிரகம். இதை நல்லா நோட் பண்ணிக்கங்க. கடகத்துக்கு 2ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் சிம்மம், சந்திரனுக்கு சூரியன் நட்பு. சிம்மத்துக்கு 2ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் கன்னி. அந்த கன்னி வந்து சூரியனுக்கு வந்து சமமான கிரகம்தான். புதனுக்கு 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய அமைப்பு சுக்கிரன், சுக்கிரன் புதனுக்கு நட்பு. சுக்கிரனுக்கு துலாத்துக்கு 2ஆவது இடம் வந்து விருச்சிகம், செவ்வாய். அவர் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனுக்கு சமமான கிரகம். விருச்சிகத்துக்கு 2ஆவது இடம் சொல்லணும்னா நம்மளுடைய குரு பகவான் வருவார், செவ்வாய்க்கு அவர் நட்பு. செவ்வாய்க்கு அடுத்த ஒரு வீடான தனுசு கிழக்கு 2ஆம் இடமான சனி பகவான் வந்து குருவுக்கு சமம் தான், பகை கிடையாது. அதே மாதிரி மகரத்துக்கு 2ஆவது இடம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் 2க்கும் ஒரே அமைப்பு அப்படினால இங்கே நட்பு பகையெல்லாம் கிடையாது, ஒரே கிரகம். கும்பத்துக்கு 2ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் வந்து பார்த்திங்கன்னா மீனம், சனிக்கு சமமான கிரகம். மீனத்துக்கு 2ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய், குரு அதாவது நம்மளுடைய குரு பகவானுக்கு செவ்வாய் வந்து நட்பு கிரகம். இதில் மிதுனத்துக்கு மட்டும் பாருங்கள் 2ஆம் அதிபதி பகையாக போகும். அப்போது இந்த மிதுன லக்னம், மிதுன ராசிக்காரங்க எப்போவுமே சொல், செயல், குடும்பம், பணம் இதை சார்ந்த ஒரு வகையில் ஒரு பிரச்சனையை நோக்கி ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இது வரைக்கும் யாரும் பொது மேடையில் சொன்னதில்லை. இதுவும் நான் வந்து ரெஃபர் பண்ணிட்டேலாம் வரல, வரும்போது பஸ்ஸில் வரும்போது யோசனை பண்ணிட்டு வந்தது. ஏன்னா ஒரு மனிதனுக்கு இன்றைக்கி ஒரு மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்தெல்லாம் வேணும் அப்படின்னா முதல்ல அந்த மனிதர்கிட்ட பணம் இருக்கணும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா குடும்பம் அமையணும். சரி சார், பணமும் குடும்பமும் அமைஞ்சிட்டா அவங்கெல்லாம் பெரிய ஆளா? சர்வ நிச்சயமாக கிடையாது. அவருடைய சொல்லும் செயலும் ஒரே அமைப்பில் இருக்கணும். அந்த சொல்லும் செயலும் ஒரே அமைப்பாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாக்கு பலிதம், வாக்கு சுத்தமாக இருக்கும்போது நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜோதிடத்துறைக்கு ரொம்ப முக்கியத்துவமான ஒரு அமைப்பாக இது இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளார தான் இப்போ நான் சொன்ன இந்த கான்செப்டில் இருக்கும். எல்லா கிரகங்களுக்குமே 2ஆம் அதிபதி நட்பு சமம் அந்த அமைப்பில் தான் வரும். மிதுனத்துக்கு மட்டும்தான் பகைங்கிற ஒரு அமைப்புக்கு வரும். ஓகேங்களா? அப்போது அதற்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை முறையை வந்து மாற்றிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். 2ஆம் இடம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சார் நம்மளுடைய தனம், குடும்பம், வாக்கு, சொல்லு, பல்லு, பேச்சு இது மட்டும் கிடையாதுங்க சார். காலபுருஷனுக்கு 2ஆவது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனை வந்து ஆட்சி அடையவும் சந்திரனை வந்து உச்சமடையவும் செஞ்சுருக்காங்க. மற்றவர்களை தாயன்போடு நம்ம வந்து அணுகணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீடு, நிலபுலம், மனை, வாகனம் இந்த யோகங்களும் நம்மளுடைய சம்பாத்தியத்தின் மூலம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 2ஆம் இடத்துல 4ஆம் அதிபதியை கொண்டு வந்து உச்சமடைய வச்சுருக்குறாங்க. சரிங்களா? நம்மளுடைய முன்னோர்கள் தெய்வத்திற்கு சமமான ஒரு மனிதர்கள். அவர்களுடைய எந்த ஒரு விஷயமும் தவறான ஒரு முறைக்கு போகவே போகாது. நமக்கு தான் அதை வந்து புரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பக்குவமும் ஒரு அனுபவமும் இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருந்திருக்கும் தவிர மற்றபடி வேறு எந்த அமைப்பும் இங்கே வந்து தவறான அமைப்பாகலாம் சொல்லவே முடியாது. சரிங்க சார். 2ஆவது இடத்துல இப்போது ஒருத்தருக்கு வருமானம் வேணும் அப்படின்னா அந்த வருமானத்தை குறிக்கக்கூடிய கிரகம் 2ஆம் அதிபதி, 6ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி மட்டும் கிடையாது. 2ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, அதன் பிறகு பார்த்திங்கன்னா 11ஆம் அதிபதி. இது எல்லாமே பார்த்திங்கன்னா கேந்திரமாகவே வரும்.
2, 6, 10 எப்படி திரிகோணமாக வருமோ அதே மாதிரி 2, 5, 8, 11 இதுதான் சார் மகாதான யோகம்னு நம்ம சொல்லிக்கிறோம். அப்போ இந்த மகாதான யோகம்ங்கிற ஒரு அமைப்பை வந்து நம்ம சொல்லும்போது நிறைய பேர் நம்ம ஆன்லைனில் ஜாதகம் பார்க்குறவங்க கேட்குறாங்க, சார் நான் வந்து கோடீஸ்வரன் ஆவனா, லட்சாதிபதி ஆவனானா, மல்டி மில்லியனர் ஆவனா அப்படின்னு சொல்லியெல்லாம் கேட்குறாங்க. நான் நிறைய பேருடைய ஜாதகத்தில் பார்க்கும்போது இந்த பாயிண்ட்டை குறிக்காமல் நான் அதை எடுக்கிறதே கிடையாது. 2ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி இந்த 4 கிரகமும் ஒரு நிலையில் நல்ல அமைப்புகளில் இருந்தால், இந்த நல்ல அமைப்புன்னா என்னன்னு தெரியறதுக்கு தான் நமக்கு கொஞ்சம் கால சூழ்நிலை அதாவது நேரம் எடுக்கும். இந்த 2, 5, 8, 11 இந்த கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா அழகாக இப்போ ஒரே ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த ரிஷப லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி புதன் தான், ஓகேங்களா. அதே மாதிரி 8ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய குரு தான். இதே மாதிரி விருச்சிக லக்னத்துக்கும் 2ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் நம்மளுடைய குரு பகவான் வருவார். 8ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி நம்மளுடைய புதன் வருவார். இப்போது இந்த ரிஷப லக்னத்துக்கும் இந்த விருச்சிக லக்னத்துக்கும் குருவும் புதனும் சேர்ந்தால் இது மகாதன யோகம்தான். ஆனால் இந்த 2 கிரகங்களுக்கு இடையில் பார்த்திங்கன்னா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்குது. அப்போது அந்த மகாதான யோகம் உங்களுக்கு கிடைக்கணும்னா அந்த குருவுக்கும் புதனுக்கும் இடையில சுக்கிரனோ அல்லது இந்த குருவுக்கும் புதனுக்கும் நேர் 6, 7, 8 ஏன்னா புதன் இங்கே இருக்கிறாருன்னா அதுக்கு 6, 7, 8 சந்திரன் இருக்கிறாருன்னா அவர் வளர்பிறை சந்திரனாக தான் இருப்பார், பௌர்ணமியை நோக்கி போய்கிட்டு இருப்பார். அல்லது பௌர்ணமியிலேருந்து ஒரு 2-3 நாள் கொஞ்சம் முன்ன பின்னே இருப்பார்னு வச்சுக்கோங்களேன். இந்த அமைப்பில் இருக்கும்போது உங்களுக்கு இந்த மகாதன யோகம் மிக சிறப்பான முறையில் 100% வேலை செய்யும், ஓகேங்களா. சரி சார், எனக்கு 2ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி இது சொல்லிட்டீங்க சார். 6ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் இந்த 2, 6, 10 தொடர்பு வந்து சார் இதனால் நான் நிறைய பணம் சம்பாதிக்க முடியாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நல்லா கவனிங்க. இந்த 2ஆம் இடம் வந்து பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு இது 2வது இடம் ஆல்ரெடி தெரியும். 3ஆம் இடத்துக்கு இது வந்து விரயஸ்தானம். 4வது இடத்துக்கு இது லாபஸ்தானம். அப்போ 4ஆம் அதிபதியுடைய தசை புத்தி நடக்கும்போது கூட உங்களுக்கு வருமானம் சம்மந்தப்பட்ட வகையில் வருமானத்தை கொடுத்து வீடால், மனையால், வாகனத்தால், படித்த படிப்பால் உங்களுக்கு யோகத்தை கண்டிப்பாக அந்த 2ஆம் அதிபதி கண்டிப்பாக தருவார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். 5ஆம் இடத்துக்கு ஒரு 10ஆம் அதிபதி. உங்கள் பையன் சம்பாதிப்பானா சார்? உங்கள் பையன் வந்து நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்குமா? உங்கள் பையனுக்கு நீங்கள் நிறைய கர்மா எதுவும் சேர்த்து வைக்க மாட்டிங்களா? உங்கள் பையனுக்கு நிறைய புண்ணியம் சேர்த்து வைக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்கள் ஜாதகத்தில் 2வது இடத்துல சுபகிரகத்தினுடைய தொடர்பு இருந்தால் நிச்சயமாக எழுதி கையெழுத்து போட்டு கொடுங்க. உங்கள் பையன் மிகப்பெரிய ஒரு உயரத்தில் வந்து பணம் சம்பாரித்து பெயர் புகழ் பாக்கியத்தோடு நிச்சயமாக வாழ்வாங்க அப்படின்னு அர்த்தம். சரி, இந்த 6ஆம் இடத்துக்கு வந்து 2ஆம் இடம் வந்து திரிகோண பாவமாக போகும். 6ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் வந்து திரிகோணம். ஒரு கிரகம் 6ஆம் இடத்துல இருந்து தன்னுடைய திசையை நடத்தும் போது பார்த்திங்கன்னா கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு இதை சார்ந்த ஒரு பிரச்சனைகளையும் கொடுத்தாலும் வருமானத்தையும் சேர்த்தே அது கொடுக்கும், சரிங்களா. 6ஆம் இடத்துல ஒரு பாவகிரகங்கள் இருக்கிற பட்சத்தில் தான் இந்த 2ஆம் இடத்துல பாவகிரகங்கள் இருக்கிற பட்சத்தில் தான் 6ஆம் இடத்துல இருந்து தன்னுடைய திசையை நடத்தக்கூடிய கிரகம் அங்கே நெகட்டிவ் பலனை செய்யும். தவிர 2ஆம் இடத்துல ஒரு சுபகிரகம் இருந்தாலோ அதாவது 6ஆம் இடத்துல ஒரு சுபகிரகம் இருந்தாலோ அதன் பிறகு பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துல ஒரு சுபகிரகம் இருந்தாலோ நிச்சயமாக இது வந்து பாதகத்தை தராது, உங்களுக்கு மாறா யோகத்தை தரும். அது எந்த லக்னமாக இருந்தாலும் பரவாயில்லை சார், ஓகேங்களா. அப்போ 6ஆம் இடத்துக்கு திரிகோணமாக 2ஆம் இடம் வரனால எல்லா ஸ்தானத்தோடையும் இந்த 2ஆம் இடம் ரொம்ப நெருங்கிய தொடர்பில் வரும் அப்படின்னு ஒரு அர்த்தம் வச்சுக்கலாம். சரி, அதன் பிறகு பார்த்திங்கன்னா 7ஆம் இடம். இந்த 7ஆம் இடத்துக்கு பார்த்திங்கன்னா 2ஆம் இடம் வந்து 8வது இடமா வரும். அப்போது நல்லா தெளிவாக கவனிச்சுங்க. தனம், குடும்பம், வாக்கு சார்ந்த விஷயத்துக்கும் 7வது இடத்துக்கும் 6, 8ஆக தான் இருக்குது. இதில் தான் சார் நம்ம ஒரு பெரிய விஷயத்தை சொல்கிறோம். ஒரு மனிதர் வீட்டில் நல்லவனா வெளியில் கெட்டவன், வெளியில் நல்லவனா வீட்டில் கெட்டவன், இந்த மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் இந்த 7ஆம் பாவமும் 6ஆம் பாவம் 2ஆம் பாவமும் 6, 8ஆக இருக்கிறனால தான். யாராலையும் இங்கே வீட்லேயும் வெளியிலையும் நான் 100% நல்லவங்கன்னு சொல்லவே முடியாது சார். அதுக்கு காரணம் 2, 7 வந்து 6, 8ஆக அமைஞ்சிட்ருக்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான். சரி, அதன் பிறகு பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் வந்து கேந்திரமாக ஒரு 7 அங்கேருந்து 8ல் எந்த கிரகம் இருந்தாலும் அது 7ஆம் பார்வையாக தன்னுடைய 2ஆம் இடத்தை பார்ப்போம். அப்போ அந்த 2ஆம் இடத்துல ஏதாவது இப்போ சார் 2ல் வந்து ஒரு பாவகிரகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு ஏதாவது பரிகாரம் வேணும் அப்படின்னா அந்த பரிகாரத்தை நீங்கள் 8ஆம் இடத்துலேருந்து தான் எடுக்கணும். அந்த 8ஆம் இடம் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துல ஏதாவது குற்றம் குறை இருந்தாலுமே கூட
அந்த குற்றம் குறையை வந்து நீக்கப்பட்டு கலைக்கப்பட்டு அந்த 2ஆம் இடத்தை முடிந்த வரைக்கும் பூஸ்டப் பண்ணக்கூடிய ஒரு 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 தலையாய கடமை அந்த 8ஆம் பாவத்துக்கு இருக்குது. அதனால் 8ஆம் பாவத்தை வந்து நம்ம அது நெகட்டிவ்ங்கிற ஒரு விஷயத்தையும் தாண்டி இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து சொல்லணும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா 9ஆம் இடம். 9ஆம் இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 2வது இடம் வந்து பார்த்திங்கன்னா 6, 8ஆக வரும். அதாவது 9லேருந்து எண்ணினீங்கன்னா 2வது இடம் வந்து 6ஆம் இடமா வரும். அதே மாதிரி 2வது இடத்துலேருந்து 9ஆம் இடத்தை எண்ணினீங்கன்னா 8வது இடமா வரும் அப்படின்னு ஒரு வருஷம். அதாவது இதில் ஒரு விஷயம் இருக்குது. பணத்தை சம்பாதிக்கிறவங்க மட்டும்தான் பெயர் புகழ் பாக்கியத்தை அடையணும்லாம் அவசியம் கிடையாது சார். பணத்தை சம்பாதிக்காமல் ஓகேங்களா மற்ற துறைகளில் இருந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறவங்க கூட மிகப்பெரிய ஒரு பெயர் புகழ் பாக்கியத்தை நிச்சயமாக அடைய முடியும். அப்படிங்கிறதுக்காக தான் 2ஆம் அதிபதிக்கும் 2ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் 6, 8ஆக வச்சுருக்குறாங்க. பணம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது, மற்ற ஒரு விஷயமும் இருக்குது அப்படிங்கிறது குறிக்கிறதுக்காக தான் இந்த பாக்கியஸ்தானத்துக்கும் 2ஆம் இடத்துக்கும் தொடர்பு இல்லாமலே நமக்கு வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். 2வது பாக்கியங்கிறது நம்ம பிறக்கும் போதே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனால் 2ஆம் இடங்கிறது அப்படி கிடையாது. நம்ம லக்னமாக பிறக்கிறோம் அப்படின்னா அதன் பிறகு நமக்கு அமையக்கூடிய குடும்பம் நம்மளுடைய சொல்லும் செயலும் அந்த அந்த விஷயங்களுக்கு அப்புறம் தான் நமக்கு மற்ற விஷயங்கள் வந்து நமக்கு நம்மளோட அதாவது 2ஆம் பாவங்கிறது நம்ம முதல்ல பேசுகிறோம். அந்த பேசக்கூடிய பாக்கியம் நமக்கு இருக்கணும் அப்படின்னா அதுக்கு 9ஆம் பாவம் நல்லா இருக்கணும். ஓகேங்களா. வெறும் பணத்தை மட்டும் வச்சு புகழுக்கு வந்து சொல்கிறதுக்கு இடம் இல்லை அப்படிங்கிறதுனால தான் அந்த 2ஆம் இடத்துக்கு 9ஆம் பாவம் வந்து 8ஆம் பாவமாக வச்சுருக்குறாங்க. ஓகேங்களா. சரி, அதன் பிறகு பார்த்திங்கன்னா இதில் ஒரு பெரிய விஷயம் இருக்குது சார். இந்த 2ஆம் இடம் வந்து பேச்சு. நம்மளுடைய இந்திய பாரத நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு ஒரு மகான் அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாரத முன்னாள் பிரதமர் PV நரசிம்மராவ்னு ஒருத்தர். அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் பிரதமராக இருக்கும்போது தான் புதிய பொருளாதார கொள்கைன்னு ஒன்று கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் ராஜீவ்காந்தி கொண்டு வந்ததை நரசிம்மராவ் வந்து அதை அப்படியே டிட்டோ பண்ணார். ஆனால் ஒரு ப்ரெஸ் மீட்டு கூட கொடுத்ததே கிடையாது. என்ன காரணம்? அவர் ப்ரெஸ் மீட்டு கொடுக்காமலேயே இந்தியாவை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கு அடித்தளம் போட்டுட்டு போனார். இன்றைக்கி புதிய பொருளாதார கொள்கைன்னு சொல்லி கம்ப்யூட்டர் எல்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் இன்றைக்கி இந்தியாவில் கிடைக்கிது அப்படின்னா அதற்கு வித்திட்டவர் வந்து நரசிம்மராவ் தான். அவர் பேட்டியே கொடுத்ததில்ல. இப்போவும் ஒரு நம்மளுடைய பாரத பிரதமர் இருக்கிறாரு, அவரும் அதிகமாக பேட்டி கொடுத்ததில்ல. அவருடைய செயல்பாடுகள் அவருடைய என்ன நினைக்கிறாரு அது பூராமே செயல்பாடுகளில் தான் கொண்டு வராரு. 3வது முறை பிரதமர் ஆகியிருக்கிறாரு. நல்லா கவனிங்க, சொல்லுக்கும் இங்கே செயலுக்கும் இந்த இடத்துல பிரச்சனையே கிடையாது. பாக்கியம், அந்த பாக்கியஸ்தானம் இயங்கி கொண்டு இருக்கும்போது 2ஆம் இடம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நல்லது செய்ய ஆரம்பிச்சிடும். சரி, அதன் பிறகு பார்த்திங்கன்னா 10வது இடம். இந்த 10வது இடம் வந்து பார்த்திங்கன்னா 2வது இடத்துக்கு திரியோண பாவமாக வரும். இந்த 2வது இடத்துக்கு திரியோண பாவமாக 10வது இடம் வரும்போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு சுபகிரகம் இருந்தாலும் சரி, வேறு ஏதாவது ஒரு நியூட்ரலான ஒரு கிரகம் இருந்தாலும் சரி, இந்த கிரகங்கள் இருக்கும்போது இந்த கிரகத்தின் திசை புத்தி நடக்கும்போதும் உங்களுக்கு வந்து தொழிலால் வேலையால் மிகப்பெரிய ஒரு பணம் வந்து கிடைக்கும். ஒரு பொருளாதார ரீதியில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியும் அதாவது உங்களுக்கு ஊரில் கிடைக்கக்கூடிய கௌரவம், பெயர் புகழ், மரியாதை, அந்தஸ்து இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் நடக்கும். 2ஆம் இடத்துக்கு இது திரிகோணம், பெரிய திரிகோணமாக இருக்கனால இந்த 10ஆம் வீட்டில் கிரகம் இருந்து ஒரு திசையை நடத்தும் போதும் அதுவும் வருமானத்தை குறிக்கும் அப்படின்னு அர்த்தம். சரி, அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா 11ஆம் இடம். 11ஆம் இடத்துக்கு கேந்திரமாக 2ஆம் இடம் வரும். அதாவது 4வது 11லேருந்து என்னன்னீங்கன்னா 4வது இடமாக 2ஆம் இடம் வரும். இந்த அமைப்பில் உங்களுக்கு லாபஸ்தானம் இந்த 2ஆம் இடத்துல உங்களுக்கு பெரிய அமைப்பு வரணும் அப்படின்னா இந்த 11ஆம் இடத்துல உங்களுக்கு வலுத்திருக்கணும். அதனால தான் 2, 5, 8, 11 11ஆம் இடத்தை வந்து நம்முடைய முன்னோர்கள் கனெக்டிங் பண்ணி அதை மகாதன யோகம்னு சொல்லி வச்சுருக்காங்க. அப்போ அந்த 11ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தால், இப்போ உதாரணத்துக்கு 11ஆம் இடத்துல ராகு இருந்தால் 2ஆம் இடத்தின் பலனை ராகு எடுத்து செய்வார். ஏன்னா ராகுவுடைய விதியே அப்படி தான். தன்னுடன் இணைந்த கிரகத்தின் காரக பலனையும் ஆதிபத்திய பலனையும் அவர் வந்து செய்வார். தனக்கு கேந்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய காரக பலனையும் ஆதிபத்திய பலனும் கவர்ந்து செய்வார். தன்னுடன் இணைந்த கிரகத்தினுடைய ஆதிபத்தியமும் காரக பலனையும் ராகு எடுத்து செய்வார். அப்போ 2ஆம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் கவலை இல்லை. 11ஆம் இடத்துலையோ 8வது இடத்துலையோ 5ஆம் இடத்துலையோ ராகு இருந்தால் போதும். அந்த அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பை தருவார். 2ஆம் இடத்துக்கும் சனிக்கும் ஒரு தொடர்பு உண்டு சார். 10ஆம் இடத்துக்கும் சனி பகவானுக்கும் ஒரு தொடர்பு உண்டு. ஏன்னா 10ஆம் இடம் கர்மஸ்தானங்கிறனால பார்த்திங்கன்னா 10ல் சனி பகவான் அமர்ந்திருந்தாலே அவருடைய
அவருடைய அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா, அவர் இப்போ இந்த 2, 5, 8, 11ஆம் பாவம் சொன்னேன் பார்த்தீங்களா, இதில் 2 வீட்டில் இருக்கும்போது அவர் 2ஆம் இடத்தை தொடர்பு கொள்வார். ஒன்று 8ல் இருக்கும்போது பார்த்துருவார். இன்னொரு அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா, அவர் 5ஆம் இடத்துல இருக்கும்போதும் அவர் தன்னுடைய 10ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்ப்பார் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டு. இந்த வகையிலையும் பார்த்திங்கன்னா, இது ஒரு ஒரு நல்ல ஒரு அமைப்பை கண்டிப்பாக தரும் அப்படிங்கிற ஒரு விஷயம். சரி, அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா 12ஆம் இடம். இந்த 12ஆம் இடம் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துக்கு நம்மளுடைய 11வது இடமா வரும், லாபஸ்தானமாக வரும். அப்போது உங்களுக்கு குடும்பத்தால், பொருளால், தனம், குடும்பம், வாக்கு இதனால் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லாபம் வருமா வராதா அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணணும். அப்படின்னா உங்களுக்கு 12ஆம் பாவத்தை நீங்கள் பார்க்கணும். அதாவது ஒரு சில பேர் வந்து பணம் செலவு பண்ணாமலே இருப்பாங்க, ரொம்ப சிக்கனமாக இருப்பாங்க. அதுக்கு ஒரு படி மேலே போய் ரொம்ப, அதாவது நம்ம ப்ராக்டிக்கலாக அன்றாட வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய செலவுகள் கூட செய்யாமல் அது அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அவங்களுடைய ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துக்கு 11ஆம் இடத்துல ஒரு பாவகிரகமோ அல்லது வேறு ஏதாவது ராகு, கேது, செவ்வாய், சனி இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும்போது அவங்க ரொம்ப சிக்கன பேர் வழியாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வருமானம் வந்து இயற்கையிலேயே குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு 12ல் சனி இருக்கிறாருன்னா அவருடைய 3ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்ப்பார். வருமானத்தை அவர் தடுக்கவே செய்வார் அல்லது குறைக்க செய்வார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் இருக்கிறார் அப்படின்னு வச்சிங்கன்னா அப்படின்னால் கூட அங்கேருந்து அவருடைய 4ஆம் பார்வையாக அவர் 3ஆம் இடத்தை பார்த்து முன்னேற்றத்தையும் மற்ற அமைப்புகளையும் ஒரு பிரச்சனையை கொடுக்காமல் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரவே மாட்டார். ஒரு தடை தாமதத்தை கொடுத்த பிறகு தான் உங்களுக்கு முன்னேற்றத்துக்கான ஒரு படிக்கட்டுகளை போட்டு உங்களுக்கு அமைத்து தருவார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சரிங்களா? அந்த அமைப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2ஆம் இடத்துக்கு விரயஸ்தானமாக வரக்கூடிய அமைப்பு வந்து நம்மளுடைய லக்னம். நம்ம எந்தளவு பணத்தை செலவு பண்ணுறோமோ அந்தளவு நமக்கு பணம் வரும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த 2ஆம் இடத்துக்கு விரயஸ்தானமாக நம்மளுடைய 12ஆம் பாவத்தை வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வச்சுருக்கிறாங்க. 2ஆம் பாவம் நம்மளுடைய சொல், செயல்பாடுகள் இதெல்லாம் சிறப்பாக இருந்தால், இப்போ நான் எந்தெந்த வீடுகள்லாம் 2ஆம் இடத்துக்கு ரொம்ப முக்கியமான வீடுன்னு சொன்னேன். ஃபார் எக்ஸாம்பிள் 2ஆம் இடத்துக்கு முதல் கேந்திரமாக இருக்கக்கூடிய 5ஆம் இடம் சார், நம்மளுடைய சொல் செயல் கரெக்டாக இருந்தால் குலதெய்வம் நம்மளை நோக்கி வரும். நீங்கள் குலதெய்வத்தை போய் தேடி போய் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்கள் குலதெய்வம் உங்கள்கிட்ட இருக்கும். சொல்லும் செயலாகவும் ஒன்றாக இருக்கும்போது உங்கள் குழந்தைங்க மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடையும். ஓகேங்களா? உங்களுடைய பூர்வ புண்ணியம் வலுப்பெறும். நீங்கள் மனசில் தோணக்கூடிய ஆசைகள் எல்லாமே நிறைவேற்றி தரும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பாக்கியஸ்தானம், உங்களுடைய சொல் செயல் ஒரே அமைப்பில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுடைய பாக்கியம் மிகப்பெரிய ஒரு அமைப்பை தரும். சத்தியம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேசப்படக்கூடிய ஒரு பொருளாக இருக்கும். நம்ம வைரமுத்து சார் ஒரு பாட்டில் சொல்லியிருப்பார், சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்து நிற்கும் அப்படிம்பாங்க. அதெல்லாம் உண்மைதான் சார். எந்த சூழ்நிலையுமே இதெல்லாம் மாறவே மாறாது. அப்போது அந்த அமைப்பை வந்து பார்த்திங்கன்னா இங்கே 5ஆம் பாவம் வந்து நமக்கு நிறைவேற்றி தரும். என்ன காரணம் அப்படின்னா அது 2வது இடத்துக்கு முதல் கேந்திரமாக இருக்கிறனால. அப்போ 5ஆம் இடங்கிறது நம்மளுடைய ஜாதகத்தில் ரொம்ப முக்கியமான இடம். இந்த 5க்கு 10 2ஆம் இடம் இருக்குது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, அதே மாதிரி வாடகை வருமானம், வேலை சார்ந்த அமைப்புக்கு அது திரிகோணமாக வருது. இப்போ 6ஆம் இடத்துக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மனுஷன் வழக்கை சந்திக்காதவன் கூட இருப்பான், வேலைக்கே போகாதவன் கூட இருப்பான். ஆனால் நோயில் இல்லாதவன் இருக்கவே முடியாது. நோய் கண்டிப்பாக நம்மளை ஏதாவது ஒரு வகையில் நம்மளை வந்து தொடர்ந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த நோய் நமக்கு தீரணும், அந்த நோய் நமக்கு சரியாக இருக்கணும்னா நமக்கு சொல்லும் செயலும் நமக்கு கரெக்டாக இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இங்கே இந்த இடத்துல வந்து நம்ம அது வந்து சொல்லி ஆகணும். அப்போ அதுக்கு திரிகோண பாவம்ங்கிறது 6ஆம் இடங்கிறது 6ஆம் இடத்துக்கு திரிகோணமாக 2ஆம் இடம் வரனால 5ஆம் இடத்துக்கு அடுத்த இடத்துல 6ஆம் இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பாக இருக்குது. சரி, அதன் பிறகு பார்த்திங்கன்னா 8வது இடம். ஏன்னா 8வது இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் அப்படியே 7ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கும். இந்த அமைப்பில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 7வது இடத்துக்கு 2 மனைவியுடைய குடும்பம், அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அனுசரணையாக அவங்கக்கிட்ட எதையும் கேட்டு வாங்காமல் அவங்க கொடுக்கறத நீங்கள் வாங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய 2ஆம் பாவம் நல்லாயிருக்கும். எல்லாருமே மாமனார் வீட்லேயோ அல்லது ஒரு பொண்ணு திருமணம் செஞ்சு போகிற வீட்டில் மாமியார் எல்லாமே செஞ்சு வச்சுருப்பாங்கலாம் இல்லை. எத்தனையோ குடும்பத்தில் அவங்களே எல்லாத்தையும் சம்பாரித்து சுயசார்பில் எல்லாத்தையுமே வாங்கிக்கிறாங்க. அந்த அமைப்பில் இந்த யோகம் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு வேலை செய்யும். நீங்கள் 2ஆம் இடத்தை நீங்கள் பொய், பித்தலாட்டம், நயவஞ்சகமாக பேசுகிறது, ஏமாத்துறது, ஒரு சொல் நன்றி அதாவது இல்லாமல் இருக்கிறது, செய்யநன்றி எல்லாம் மறக்கிறது, இந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு 8ஆம் இடம் ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இதெல்லாம் என்னுடைய அனுபவ கருத்து. நான் எங்கேயுமே நோட்ஸ் எல்லாம் வச்சுக்கல. மூல நூல்களில் இருந்து நம்ம ஒரு காலத்தில் படிச்சிருப்போம், அதை மற்றவங்களோட ஜாதகத்தில் அப்ளை பண்ணி பார்த்துருப்போம். கண்டிப்பாக இந்த அமைப்பு நமக்கு ஒத்து வரும்.
சரி, அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா 10வது இடம், ஏன்னா 9ஆம் இடத்துக்கு அது 6வது இடமா போகும், அப்படின்னால அந்த இடத்த விட்டுறலாம். 10வது இடம் உங்களுக்கு தொழிலில் வந்து நீங்கள் நேர்மையாக இருக்கணும். தொழிலில் நீங்கள் நேர்மையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பணம் உண்டு. நீங்கள் இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க கமெண்ட் கீழே பண்ணலாம், என்ன சார் தொழிலில் போய் நேர்மையாக இருந்தால் எப்படி சார் சம்பாதிக்கலாம் அப்படின்னு. இன்றைக்கும் அந்த மாதிரி தொழிலெலாம் இருக்குது சார். நேர்மையாக செய்யக்கூடிய தொழில்கள் அத்தனையுமே இருக்குது, ஓகேங்களா? அந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா ஏதாவது ஒரு காலத்தில் உங்களுக்கு 2ஆம் பாவம் மிகப்பெரிய அளவில் வேலை செஞ்சு, சார் ஒன்றும் வேணாம் சார், உங்களுக்கு பணம் வேணும், குடும்பம் வீட்டுக்கு போனோன்னா குடும்பம் நிம்மதியாக இருக்கணும், உங்களுடைய குழந்தைங்க நல்ல அமைப்பில் இருக்கணும். குழந்தைங்களுடைய 10ஆம் பாவம் தான் 2ஆம் பாவம். உங்கள் குழந்தைங்க படித்து பெரிய ஆளாகி ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு வரணும்னா உங்களுடைய 2ஆம் பாவம் நல்லா இருந்தால் போதும் சார். அதை தான் சார் இந்த வீடியோவில் நம்ம அதாவது மெயினாக நம்ம சொல்ல வந்தக்கான கருத்து இது தான், ஓகேங்களா? சரி, அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா 11ஆம் இடம். 11ஆம் இடத்துக்கு இது 4ஆம் இடமா இருக்கிறனால பார்த்திங்கன்னா இந்த லாபத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வரையறைக்குள்ளார நம்ம லாபத்தை கொண்டு வரணும் சார், சரிங்களா? கொஞ்சம் இந்த நெறிமுறைகள் தவறி நம்ம லாபத்தை பார்த்தோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக 2ஆம் இடம் கெடும், சரிங்களா? அப்போ 2ஆம் இடம் கெடுங்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு நீங்கள் எவ்வளோ சம்பாரித்தாலும் அந்த பணத்தை கொண்டு போய் வீட்டில் கொடுக்கும்போது அந்த வீட்டில் ஒரு நிம்மதி இருக்காது. சரி, இன்றைக்கி ஒரு சில குடும்பத்தில் நான் நம்ம சினிமாலேயே சொல்லிடலாம், ஒரு படத்தில் வடிவேல் சார் கொண்டு போய் கோவை செல்லாக்கிட்ட பணத்தை தருவார், இந்த அம்மா இன்றைக்கி இவ்வளோ தான் வருமானன்னு. இது எவனை ஏமாற்றி பொழைச்சி சம்பாரிச்ச அப்படின்னு சொல்லி கோவை செல்ல அவனை போட்டு வடிவேல் சாரை போட்டு சாத்துன்னு சாத்தி விட்ருவாங்க. அந்த மாதிரி நடக்கிறதுக்கெல்லாம் நம்ம வாய்ப்பு கொடுக்காம 11ஆம் இடத்துல நேர்மையான முறையில் நம்ம லாபத்தை பார்த்தோம்னா நம்மளுடைய 2ஆம் பாவம் மிக சிறப்பான முறையில் இயங்கும் சார். அதன் பிறகு பார்த்திங்கன்னா 12ஆம் இடம், விரயத்தை வந்து அளவாக பயன்படுத்தணும் சார். எந்த ஒரு விஷயத்துக்கு அதாவது விரயத்தை செலவு செய்யணுமோ, விரயம் பண்ணணுமோ அந்த விஷயத்துக்கு அளவுக்கு மீறி நம்ம செலவு செய்யும்போது பார்த்திங்க அப்படின்னா இங்கே 2ஆம் இடம் பாதிப்படையும். அதனால தான் விரயஸ்தானத்தில் வந்து உட்காரும் போதும் 11ஆம் இடத்துல வந்து செவ்வாய் சனி உட்காரும் போதும் 2ஆம் இடத்தோட தொடர்பு கொள்ளும்போது இங்கே சின்ன பாதிப்புகளை கண்டிப்பாக கொடுக்காம மட்டும் விடவே விடாது அப்படிங்கிற ஒரு அமைப்பு இங்கே இருக்குது. அதாவது இந்த 2ஆம் பாவம் நம்மளுடைய ஜாதகத்தில் சிறப்பான முறையில் ஒரு நல்ல முறையில் இருந்துவிட்டால் நம்மளுடைய வாழ்நாள் முழுக்க நமக்கு மிகப்பெரிய ராஜயோகங்களும் வெற்றிகளும் படிப்படியான ஒரு அமைப்பையும் நிச்சயமாக வரும் அப்படின்னு சொல்லி, வணக்கம், நான் ரவிச்சந்திரன், திருச்சி மேட்டுப்பாளையத்திலிருந்து. என்னுடைய செல்ஃபோன் நம்பர் 96 298 15 992, ஓகேங்களா? அந்த அமைப்பில் நமக்கு ஒரு மிகப்பெரிய லாபத்தையும் அந்தஸ்தையும் தரும் அப்படின்னு சொல்லி மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் சார். நன்றி, வணக்கம்.